ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நம்மளோட மிஷின் பார்ட்ல ரொம்பவே முக்கியமான ஒரு மிஷின் பார்ட் பத்தி தான். இந்த மிஷின் பார்ட் பத்தி சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாம இருக்கும். ஏன் அது இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ, அதனோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த பார்ட் என்ன அப்படின்னா, ஸோ இங்க ஒரு லைன் இருக்கும் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப் சர்க்குலர் மோஷன்ல இருக்கும். ஆஃப் சர்க்குலரா இருக்கும். ஸோ இந்த ஒரு பார்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பார்ட்க்கு நேம் என்ன அப்படின்னா, நம்பர் பிளேட்ன்னு சொல்வோம். இதுக்கு வந்து நம்பர் பிளேட்ன்னு சொல்வோம். சில நம்பர்ஸ் இதில குடுத்துருக்காங்க. மெஷர்மென்ட்டோட சில நம்பர்ஸ் இங்க குடுத்துருக்காங்க. 1/4, 1/2, 3/4 அண்ட் 1 இன்ச்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக குடுத்துருக்காங்க? இதனோட பர்ப்பஸ் என்ன? அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த நீடில் பாயிண்ட் நீடிலோட ஸ்ட்ரைட் இங்கே ஒரு ஹோல் இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து நமக்கு ஸ்டிச் விழுவும். இப்படியே வந்துட்டு இதில் தான் நமக்கு ஸ்டிச் வந்துட்டு இந்த நீடிலேருந்து ஸ்டிச் விழுவும் நமக்கு. இங்கேருந்து இந்த ஃபர்ஸ்ட் லைனை நம்ம 1/4 அதாவது 0.25 கால் இன்ச்சுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த நீடில் பாயிண்ட்லேருந்து செகண்ட் லைனை நம்ம 1/2 அதாவது 0.5 இன்ச்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த நீடில் பாயிண்ட்லேருந்து தேர்டு ஒரு லைனை நம்ம 3/4 அதாவது 0.75ன்னு சொல்வோம். நெக்ஸ்ட் இந்த நீடில் பாயிண்ட்லேருந்து ஃபோர்த் லைன் அதை 1 இன்ச்னு சொல்வோம். ஸோ டோட்டலி நமக்கு 1 இன்ச்க்கான மெஷர்மெண்ட் நமக்கு இருக்குங்க. ஸோ 1 இன்ச் வரைக்கும் நம்மளால இங்கே ஸ்டிச் விட்டுக்க முடியும். நான் ஸ்டிச் விடும்போது உங்களுக்கு இது புரியும். ஸோ இப்போது நான் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வைக்கும் போது என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குது இல்லைங்களா, அதாவது 0.25 லைனுக்கு கரெக்டாக வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் ஸ்டிச் விட்டுக்கிறேன். கரெக்டாக நமக்கு மிஸ்அலைன் ஆகாமல் லைன் போகணும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த லைனை விட்டு வெளியில் வரலை. ஸோ நீங்களும் இப்படி தான் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு இந்த லைனில் 0.25 இருக்கணும். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக 0.25 இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் போடும்போது நான் என்ன பண்ணணும்னா, இந்த செகண்ட் லைனுக்கு வெளியில் என்னோட கிளாத் மூவ் ஆகாத மாதிரி நான் வச்சுக்கணும். ஓகேங்களா, கரெக்டாக அந்த லைன் அலைன் கரெக்டாக இருக்கணும். வெளியில் மூவ் ஆகாத மாதிரி கிளாத்தை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போது நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ நான் இப்போ செக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு 1/2 இன்ச் இருக்கணும். பர்ஃபெக்ட்லி எனக்கு 1/2 இன்ச் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், பர்ஃபெக்டாக எந்த ஒரு சின்ன ஒரு மெஷர்மெண்ட் சேஞ்சும் இல்லாமல் நமக்கு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நான் 3/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். சரி, 3/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்படி பண்ணும்போது என்னோட ஃபேப்ரிக் வந்து எந்த லைனை வந்துட்டு தாண்டி போகக்கூடாது அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் லைன் தான் நமக்கு 0.25, செகண்ட் லைன் 0.5 அண்ட் தேர்ட் லைன் 0.75. எனக்கு 0.75ல ஒரு ஸ்டிச் வேணும். ஸோ நான் இப்போது 0.75ல ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ அப்படி நான் பார்க்கும்போது என்னது தேர்ட் லைனை தாண்டி என்னோடய ஸ்டிச் வந்துட்டு என்னோடய கிளாத் வந்து மூவ் ஆகக்கூடாது. கரெக்டாக வச்சு மூவ் பண்ணிக்கணும். ஸோ இப்போது நான் 0.75க்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வில் செக், அதாவது நான் செக் பண்ணிக்கிறேன். 0.75க்கு பர்ஃபெக்ட்லி நமக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு 0.75 வந்துட்டு இருக்குது. அதாவது 1/4 இன்ச் 0.25, 0.5, இங்கேருந்து 0.25, 0.5, 0.75. இப்போ நான் ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் விட்டுக்கிறேன். 1 இன்ச்சுக்கு விடும்போது எந்த லைனை கிராஸ் பண்ணி நம்மளோட கிளாத் மூவ் ஆகக்கூடாது? 4th லைனை. ஸோ நம்மளோட 4th லைனை தாண்டி
கிளாத் வந்து மூவ் ஆகாத மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் கிளாத்தை மூவ் ஆகாத மாதிரி ஒரு ஃபிங்கரால் இப்படி ப்ரெஷர் கொடுத்து கரெக்டாக அந்த லைனில் மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டில் ஸ்டிச் விழணுமோ அந்த ஒரு மெஷர்மெண்ட்டில் நமக்கு ஸ்டிச் விழுந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போது 1 inch டோட்டலி நான் இப்போ வச்சுருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக நான் ஒரு 1 inchல ஒரு ஸ்டிச் கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? இப்போது இங்கேருந்து ஃபர்ஸ்ட் லைன் 0.25, இங்கேருந்து செகண்ட் லைன் 0.5, இங்கேருந்து தேர்ட் லைன் 0.75, இங்கேருந்து ஃபோர்த் லைன் 1 inch. அதாவது 1/4 inch, 1/2 inch, 3/4 inch அண்ட் 1 inch. ஸோ எனக்கு இப்போது 0.75ல எனக்கு ஒரு ஸ்டிச் வேணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைனை தாண்டி நம்மளோட கிளாத் மூவ் ஆகக்கூடாது. கரெக்டாக தேர்ட் லைனோட லைன்லேயே தான் நமக்கு பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகி வந்து கிளாத் மூவ் ஆகி வரணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், பர்ஃபெக்டாக இப்படி வச்சு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒரு என்னோட சிங்கிள் ஃபிங்கர் வந்து வச்சு நான் இப்படி ப்ரெஷர் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு ஃபிங்கரால் ப்ரெஷர் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபிங்கரால் ப்ரெஷர் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களோட கிளாத் வந்து மூவ் ஆகாது. அதுக்காக தான். ஸோ இப்போது 0.75ல தானே எனக்கு ஸ்டிச் வேணும்னு கேட்டேன். ஸோ நாம் இப்போது இதை மெஷர் பண்ணி பார்த்துடலாம் 0.75ல இருக்கான்ட்டுன்னு. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு 0.75 வந்து வந்திருக்கு. அதாவது 3/4 inchல இந்த ஸ்டிச்சை நான் விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு 1 inch வரைக்கும் நமக்கு பர்ஃபெக்டாக நம்மளால் மிஷினில் வந்து ஸ்டிச் வந்து விட முடியும். அதுக்காக தான் இந்த நம்பர் பிளேட் கொடுத்துருக்காங்க. சிலருக்கு வந்து இந்த நம்பர் பிளேட் ஏன் கொடுத்துருக்காங்கன்னே தெரியாது. சிலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு ஒரு ஃப்ளோவில் வந்து ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் லைக் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளோவில் ஸ்டிச். ஸோ இந்த நம்பர் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்யூரேட்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் ஸ்டிச் விட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இதனோட பர்பஸ். ஸோ தேங்க்யூ ஆல். ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபேஷன் வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.